வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 24வது பாடல். அன்பு ஒத்த விழித்தந்த கழகத்துக்கு அன்றி கமலக் கணையாலே அன்றிற்கும் அனல் தென்றற்கும் இளைத்து அந்திப் பொழுதின் பிறையாலே எம் பொன்கொடி மண் துன்பக் கலனற்று இன்பக் களவி துயரானாள். என் பெற்று உலகில் பெண் பெற்றவருக்கு இன்பப் புள்ளி உற்றிடலாமோ? இன்பத்தை அள்ளித்தரும் தன்னுடைய காதலன் நினைவாக துயர் கொண்டுள்ள மகளை எண்ணி வருந்துகின்ற தாயுடைய நிலைமையை காட்சிப்படுத்துகிறார் நம் அருணகிரியார். அம்பு போன்ற கண்களை உடைய பெண்கள் பேசும் அவதூறு மொழிக்கு அஞ்சியும் காமனெய்த தாமரைப்பூ அம்பினாலும் மாலை இருட்டிவிட்ட அந்த நிலை அன்றில் என்னும் பறவைக்கும் தீயை வீசும் தென்றல் காற்றுக்கு இளைத்தும் மாலை நேரத்தில் வந்துள்ள பிறைச்சந்திரனாலே எமது கொடி போன்ற மகள் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் கூட அவளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் அந்த நிலை இதெல்லாம் எதை மையப்படுத்துகின்றது என்றால், அவளுக்கு இன்பத்தை தரும் அவளுடைய களபத்தையே நினைவாக எண்ணி துயர் கொண்டுள்ளாள். இதை பார்க்கும்போது ஒரு தாயுடைய மனது எப்படி வேதனை அடையும் என்றால், தன் மகளுக்கு வாய்க்கப் போகும் வாழ்க்கை துணை கணவன் சரியானவனாக இருப்பானா, அவளை நன்றாக பாதுகாத்து கொள்வானா என்ற ஒரு ஐயமும் தயக்கமும் பயமும் இன்றளவிலும் அனைத்து மகள்களை பெற்ற தாய்மாருக்கும் இருக்கிறது. அதைத்தான் சுட்டி காட்டுகிறார் நம் அருணகிரியார். எதை வைத்துக்கொண்டு பூமியில் பெண்ணை பெற்றவர்களுக்கு இன்பத்தை அடைந்திருத்தல் வாய்க்குமோ என்று கேட்கிறார். அடுத்த வரியில் நம் முருகப்பெருமானின் சிறப்பம்சங்களை காட்சிப்படுத்துகிறார். கொம்பக் கரிப்பட்டு அஞ்ச பதும கொங்கை குரவிக்கு இணையோனே. தந்தங்கள் உள்ள யானை எதிரில் தோன்றியதால் அஞ்சிய தாமரை அரும்பு போன்ற மார்பகத்தை உடைய குரப்பெண்ணாகிய வள்ளிக்கு இணையோனே எங்கள் முருகப்பெருமானே. கொன்றைச் சடையர்க்கு ஒன்றைத் தெரிய கொஞ்சித் தமிழை பகர்வோனே. கொன்றை மலர் அணிந்த சடையுடைய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற அந்த பிரணவப் பொருளை விளக்கமாக தெரியும்படி கொஞ்சித் தமிழில் கூறியோனே. செம்பொன் சிகர பைம்பொன் கிரியைச் சிந்தக் கருவி பெரும்வேளா செம்சொல் புலவருக்கு அன்புற்ற திருச்செந்தூர் குமரப் பெருமாளே. செம்பொன் சிகரங்களை உடைய பசுமையும் அழகும் பெற்ற கிரௌஞ்சமலை குலைந்து அழியும்படி சினம் கொண்டு சண்டை செய்த வேலாயுத பெருமாளே. செம்மையான சொல்லுடைய புலவர்கள் பால் அன்பு கொண்ட திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரியார். நன்றி.